இன்னைக்கு நம்ம சேனலில் சில்லி சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சில்லி சீஸ் சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துடலாம். பாதி குடமிளகாயும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. சீஸில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு நான் ரொம்ப கம்மியாக போடுறேன். இப்போது துருவி வச்ச சீஸையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. இப்போ இதை ப்ரெட்டில் வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். ப்ரெட்டில் மேல் பகுதியில் மட்டும் பட்டர் தடவி விட்டுடலாம். ஏன்னா உள்பகுதியில் நம்ம ஸ்டஃப் வைக்க போகிறோம், அதனால் மேலே மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் மிக்சரை வச்சிடலாம். இது மாதிரி வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஃபுல்லாக பரப்பி விட்டுடுறேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போது ப்ரெட்டை இந்த சைடு திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சில்லி சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.